ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் 3 மந்த்ஸ் இங்கே நம்ம ஊரில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 8 மந்த்ஸ் வரைக்கும் வந்து கேரளாவில் இருந்தேன். மந்த்லி வந்து செக்கப்புக்கு மட்டும் இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு ரிட்டன் மறுபடியும் கேரளா போயிடுவோம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக இங்கே வந்ததுன்னு நினைக்கிறேன். கேரளாவிலேருந்து நம்ம ஊருக்கு செக்கப்புக்கு வந்தது. 5 மந்த்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. 5 மந்த்ஸ் செக்கப்பில் தான் வந்து சுகர் லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. அப்புறம் என்னங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக டயட் ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க. காலையில் 2 முட்டை மட்டும்தான் ஏதோ ஒரு வகையில் ஆம்லெட்டோ இல்லைன்னா வந்து வேக வச்சோ ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே பசியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது சுண்டல் வந்து வேக வச்சு சாப்பிட சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மதியத்துக்கு வந்து ஒரு கப்பில் சின்ன கப்பில் சாப்பாடு, நிறைய காய்கறிகள், அதவே தான் வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மண்ணுக்கடியில் விளையிற பழங்கள் வந்து எதுவுமே எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஹெச்பி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தது பீட்ரூட் ஜூஸ் தான். அதுவே கடைசியில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஹெச்பியும் இன்க்ரீஸ் பண்ணணும், பாப்பாவோட வெயிட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும், நான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படியோ ஓரளவுக்கு எல்லாமே மேனேஜ் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். கடைசியாக செக் பண்ண போகும்போது சுகர் லெவல் பார்த்திங்கன்னா 60 பக்கம் இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க.